நம்ம பொதுவாகவே தகர சீட்லாம் இந்த ஆங்கி கிரைண்டரை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதோடய அதுலேருந்து வர நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கும், பயங்கர சவுண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினான இந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷினில் மாட்டுறதுக்கான ஒரு கம்பி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு அலான்கி, அதுக்கப்புறம் 2 ஸ்பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரில் மிஷினில் இந்த செக்கில் வச்சு மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த்ரெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் நான் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ட்ரில் மிஷினோட சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி வச்சு மாட்டணும். ஓகே, நம்ம அட்டாச்மெண்ட்டை மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இது ஒர்க் ஆகும். இதில் மெயினான விஷயம் இந்த மாதிரி பேட்டரி மிஷினில் மட்டும் தான் இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ ஒரு தகர சீட்டை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. வித்தின் 1 செகண்டில் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணிடுது. பேப்பரை கட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுருதுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாரோ மார்க்கில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணிடுறேன்.